பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன என்பதாக. இருதயத்தை திடனற்று போக பண்ணாதிருங்கள். டோன்ட் டிஸ்கரேஜ் த ஹார்ட் ஆஃப் எனிஒன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் சபை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு வேவு பார்க்கும்படிக்கு சென்றவர்களில் 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்து ஜனங்களுக்குள் பரப்பி அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். எதிரிகளை குறித்த பயத்தையும் அவிசுவாசத்தையும் அவர்களுக்குள் விதைத்து சோர்ந்து போகும்படிக்கு செய்தார்கள். 38 வருட வனாந்தர அலைச்சல்களுக்கு பின்பு மீண்டும் கானானின் எல்லையில் யோர்தான் நதியின் இக்கரையில் வந்து சேர்ந்தார்கள். அந்த பகுதி செழிப்பாய் காணப்பட்டது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அவர்களுக்கு ஆடு மாடுகள் திரளாய் காணப்பட்டதனால் மோசேயிடம் வந்து, நாங்கள் இப்பகுதியில் குடியிருக்கும்படிக்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசே பழைய சம்பவத்தை நினைவுபடுத்தி, நீங்களும் உங்கள் சகோதரருடைய இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன என்று கேட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். ஆவிக்குரிய ஓட்டத்தில் தடைகளை தாண்டி ஓடுவதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். சபை கூடி வருவதற்கு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். நீதிக்குரிய ஜீவியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் செய்கைகளின் மூலம் மற்றவர்களுடைய இருதயத்தை ஒருபோதும் திடனற்று போக பண்ணாதிருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் பர்னபாவை குறித்து வாசிக்க முடிகிறது. மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவன் சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறான். அவன் நிருபங்களை எழுதவில்லை. அவனுடைய பெயரின் அர்த்தமே உற்சாகப்படுத்துகிறவன், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்பதாய் காணப்படுகிறது. அவனுடைய இயற்பெயர் யோசே என்பதாகும். அப்போஸ்தலர்கள் அவனுக்குள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற கிருபை காணப்பட்டதனால் அவனுக்கு பர்னபா என்ற பெயரை போட்டார்கள். அவன் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட சவுல் என்ற பவுலை உற்சாகப்படுத்தி அவனை அப்போஸ்தலர்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். சவுலை குறித்து மற்றவர்கள் பயந்து கொண்டு அவனுடைய இரட்சிப்பை குறித்து சந்தேகப்பட்டு கொண்டு காணப்பட்ட வேளையில் பர்னபா தைரியமாய் சவுலுக்கு துணை நின்றான். அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அப்போஸ்தலர்களுக்கு பர்னபா விவரித்து சொன்னான் என்று அப்போஸ்தலர் 9:27 கூறுகிறது. ஆதி சபையில் காணப்பட்ட விசுவாசிகளோடு பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தினான் என்று அப்போஸ்தலர் 13:14 கூறுகிறது. பின்னாட்களில் பர்னபா பவுலால் புறக்கணிக்கப்பட்ட மார்க்குவை உற்சாகப்படுத்தி அவனை தன்னோடு கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான் என்று அப்போஸ்தலர் 15:39 எழுதப்பட்டிருக்கிறது. பர்னபாவைப் போல நீங்களும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். யாரையும் திடனற்று போக பண்ணாதிருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் ஊன்ற கட்டுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபைகளை தருவீராக. எங்கள் வார்த்தைகளினாலோ நடக்கைகளினாலோ ஒருவரையும் சோர்ந்து போகும்படிக்கு செய்து விடாதபடி கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை உண்டு பண்ணுவீராக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.